பாராட்டினர். தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கிறதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களினார். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களினார். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், எங்க வாழ்க்கையில நீர் ஆச்சரியமானவராய் அதிசயமானவராய் இருக்கிறீரப்பா. அதிசயமானவரே சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சொல்லுவோம். சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே. சொல்லுவோம். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. சொல்லுவோம். இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. சொல்லுவோம். வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. சொல்லுவோம். இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே மறவாமலே நடத்தி வந்தேன். சொல்லுவோம். மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சொல்லுவோம்.
ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீங்க? எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில அப்பா நீர் ஆச்சரியமானவராய் வந்திருக்கிறீரப்பா, எங்க வாழ்க்கையில நீர் அதிசயமானவராய் இருக்கிறீர் என்று எத்தனை பேரால சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியும். என் வாழ்க்கையில என் தேவன் எனக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார், அதிசயமான காரியங்களை என் வாழ்க்கையில செய்திருக்கிறார், எனக்கு செய்திருக்கிறார் என்பதை இந்த வேளையில உரிமை பாராட்டி சொல்ல முடியும். ஒவ்வொருவரும் நீங்களும் சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையில நீர் பாராட்டின அதிசயமான கிரியைகளுக்காக, அதிசயமான அற்புதங்களுக்காக நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுங்க. வேறொன்றும் உமக்கு செலுத்த முடியாதப்பா, வேறொன்றும் உமக்கு கொடுக்க முடியாதப்பா. நீ தந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் ஏந்தி கொண்டு உம்மையே துதிப்பேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்களேன், வாய்களை திறந்து. அப்பா நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் அப்பா ஆண்டவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஆண்டவரே அப்பா, வருத்தத்தை கண்ட வருஷங்களுக்கும் அப்பா சரியாய் நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும் அப்பா. பக்தன் மோசே ஜெபித்தது போல் அப்பா, துன்பத்தை கண்ட ஆண்டவரே நாட்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் அப்பா. மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால் எங்களை ஆண்டவரே இடை கட்டுபவரே உமக்கு நன்றி என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக. என் கண்ணீரை கரங்களில் வைத்துள்ளி, என் நோய்களை நீரே சுகமாக்கினீ. என் கண்ணீரை கரங்களில் வைத்துள்ளி, என் நோய்களை நீரே சுகமாக்கினீ. என் கண்ணீரை கரங்களில் வைத்துள்ளி, என் நோய்களை நீரே சுகமாக்கினீ. என் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் உம்மேலே சுமந்தீரையா. என் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் உம்மேலே சுமந்தீரையா. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரும் சொல்லுவோமே, கரங்களை அசைத்து கர்த்தருக்கு மகிமையாக. என் வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் உம்மேலே சுமந்தீரே. என் நோய்களை சுமந்த தேவனே, என் நோய்களை சுமந்த கர்த்தரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆராதனை 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 ஆராதனை. என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கிருபை நிறைந்தவரே, அன்பின் தேவன் நீரே. சொல்லுவோம். கிருபை நிறைந்தவரே, அன்பின் தேவன் நீரே, என் ஜெபத்தை கேட்பவர். சின்ன பிள்ளைங்க சும்மா இருக்க கூடாது. நான் சொல்ற வார்த்தையை நீங்க கேட்டு பாடணும், பின்னாடி பாடணும். என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எனக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர். சொல்லுவோம். எனக்காகவே நீர் நொறுக்கப்பட்டீர், எனக்காகவே நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காகவே நீர் நொறுக்கப்பட்டீர். என் பாவங்கள் கட்டுகள் அனைத்தையும் உம்மேலே சுமந்தீரையா. என் பாவங்கள் கட்டுகள் அனைத்தையும் உம்மேலே சுமந்தீரையா. எல்லோரும் சொல்லுவோம் ஆராதனை என்று. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணும்னா நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருன்னா இந்த வேளையில ஒவ்வொருவரும் ஆராதனை செய்யுங்க. ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை சொல்லுவோம்.
என் கண்ணீரின் செபத்துக்கு பதில் தந்த தேவன் அப்பா. எங்கள் கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவன் நீரப்பா. மாறாவின் கசப்பை எல்லாம் மதுரமாய் மாற்றின தேவனப்பா. எங்க வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா கசப்பான அனுபவங்கள், கசப்பான ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரே, கசப்பான நிலையை ஆண்டவரே, நீர் மதுரமாய் அப்பா நீர் மாற பண்ணினீரே அப்பா. நோய் இல்லாத வலி இல்லாத வாழ்வை கொடுத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். வாய்களை திறந்து தேவனிடத்துல அற்புதத்தை பெற்ற நீங்க இந்த வேளையில ஒவ்வொருவரும் வாயை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, ஒருவருக்கே என் ஆராதனைன்னு சொல்லுங்க. ஒருவருக்கே என் மகிமை அப்பா. ஒருவருக்கே என் துதி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கென்ன எந்த ஒரு மகிமையும் இல்லப்பா. ஆண்டவரே, மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரரப்பா. கனத்துக்கு நீர் ஒருவரே பாத்திரரப்பா. எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் ஆண்டவரே நீர் ஒருவரே காரணராய் இருக்கிறீர் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். நன்றி நன்றி அப்பா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, தூயவரே துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையேந்த மனவாளரே. சொல்லுவோம். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. நீங்க தான் பாட போறீங்க. சத்தத்தை உயர்த்தி பாடுங்களேன். கரங்களை உயர்த்தி ஒவ்வொருவரும் சொல்லுவோம். எங்கள் மகிமை நீரப்பா, எங்கள் மனவாளர் நீர் என்று சொல்லுவோம். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடவே, உயர்த்தியே மகிழ்ந்திடவே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை உயர்த்திடவே, உயர்த்தியே மகிழ்ந்திடவே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம். ஒவ்வொருவரும் அவருடைய பிரசன்னத்தில் ஆவியில் நிறைந்து கண்களை மூடி உங்களையே மறந்து நீங்க ஆராதனை செய்ய. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையேந்த மனவாளரே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. தூயவரே, எங்கள் துணையாளரே, எந்த கால்கள் செருக்கிடும் போது விரைந்து தாங்கும் இருவை உமது சிறகுகளே, அடைக்கலமையா. எந்த கால்கள் செருக்கிடும் போது விரைந்து தாங்கும் இருவை. வாயை திறந்து பாடுங்களேன். நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் ஆதாரமா இருக்கிறீரப்பா. நம்ம கூட
பாட மாட்டீங்க பாருங்களேன். ஆதாரமே ஆராதனை, ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவருடைய மகிமையை உணர்ந்து ஒவ்வொருவரும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையின் மனவாளரே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. எங்கள் கால்கள் சறுக்கிடும் பொழுது உடைய கிருபை ஆண்டவரே எங்களை தாங்குகிறதப்பா. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உடைய கிருபை தாங்குகிறது ஆண்டவரே. உடைய கிருபையினால் சிங்காசனம் ஸ்திரப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. இந்த வேளையில் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை நிலை நிறுத்துகிற தேவன் நீர் என்பதை இந்த வேளையில உணர்ந்து நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லுவோம். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. சொல்லுவோம், ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. யார் எங்களை நேசிக்கலாலும் நேசிக்காமல் போனாலும் இயேசுவே நீர் என்னை நேசிக்கிறீர் என்று இந்த வேளையில கூட நாங்கள் உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லுவோமே. நீங்க மாத்திரம் என்ன நேசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வன பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லுவோம், பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வன பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுவோம், ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே. கரங்களை உற்சாகமாய் தட்டி முழு பலத்தோடு கர்த்தருக்கு வல்லமையை செலுத்துங்க. கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொருவரும் இந்த வேளையில் எங்களை நேசிக்கும் இயேசுவே உமக்கே ஆராதனை சொல்லுவோம். எங்களை ஆதரிக்கும் இயேசுவே உமக்கே ஆராதனைன்னு சொல்லுங்க. அவருடைய நாமத்தை இந்த வேளையில் ஒவ்வொருவரும் உங்களுடைய உதடுகள்ல உச்சரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பாடல்களை இந்த வேளையில பாடி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம் அப்பா. நீரே ஆதியும் அந்தமுமான தேவனப்பா. நீரே அல்பாவும் ஒமேகாவுமான தேவனாய் இருக்கிறீரப்பா. நீரே நித்தியமும் அழிவில்லாமையும் அதரசனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் துதி ஸ்தோத்திரமும் ஆமேன். ஒவ்வொருவரும் சொல்லுவோமே வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. கனமும் மகிமையும் சதா காலமும் உமக்கே உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுது என்ற அர்த்தம். ஆமேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். ஆதியும் அந்தமும் ஆமேன், அல்பாவும் ஒமேகாவும் ஆமேன். ஆதியும் அந்தமும் ஆமேன், அல்பாவும் ஒமேகாவும் ஆமேன். பரலோகில் அவர் நாமம் ஆமேன். நான் பாடுவேன், நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரியானாரே. வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாய் சொல்லுங்களேன். அது எல்லாமே செயலாகும். உன்னதர் மறைவுண்டு ஆமே, நமக்கு வல்லவர் நிழலுண்டு. சொல்லுவோம். உன்னதர் மறைவுண்டு ஆமே, நமக்கு வல்லவர் நிழலுண்டு ஆமேன். சொல்லுவோம். உன்னதர் மறைவுண்டு ஆமேன், நமக்கு வல்லவர் ஆமேன். பொல்லாப்பு நேராது ஆமேன், ஒரு வாதையும் அணுகாது. ஒவ்வொருவரும் சொல்லுவோம். பொல்லாப்பு நேராதுன்னா ஆமேன் சொல்லுங்க. ஒரு வாதையும் அணுகாதுன்னா ஆமேன் சொல்லுங்க. பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே. சொல்லுவோம். பாடுகள் ஏற்றாரே, நம் துக்கங்கள் சுமந்தாரே. அவர் தழும்பாலே குணமானுமாமே, இனி பலவீனம் நமக்கில்லையாமே. சொல்லுவோம். அவர் தழும்பாலே குணமானுமாமே, இனி பலவீனம் நமக்கில்லையாமே. சொல்லுவோம். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆமேன் என்று சொல்லுவோம். சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலே நிரப்புவார். ஓ, சிறையிருப்பை திருப்புவார். ஒவ்வொருவரும் சொல்லுவோம். நம்மை நகைப்பாலே நிரப்புகிற தேவனுக்கு ஆமேன் என்று சொல்லுவோம். சிறையிருப்பை திருப்புவார், நம்மை நகைப்பாலே நிரப்புவார். சொல்லுவோம். கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. கண்ணீரோடு விதைத்தோமே ஆமே, இனி கம்பீரத்தோடு அறுப்போமே ஆமே. நினைத்து சொல்லுவோம். அவருடைய பிரசனத்தை, அவருடைய மகிமையை உணர்ந்து யாருடைய சிறையப்பெல்லாம் ஆண்டவர் மாற்றினாரோ எல்லாரும் இணைந்து ஆமேன் என்று சொல்லுவோம்.
நம்முடைய சிறையிருப்பை மாற்றின தேவனுக்கு இந்த வேளையில துதி பலிகளை செலுத்துவோம். மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறிற்றே. சொல்லுவோம், மரபியல் வியாதி இல்லையாமே, நம் டிஎன்ஏ மாறிற்றே. ஆமே, சிலுவையில் பிறந்தோமே. ஆமே, ஒன்று நிலுவையில் இல்லை. ஆமே, சிலுவையில் பிறந்தோமே. ஆமே, ஒன்றும் நிலுவையில் இல்லை. ஆமே, கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து, எந்த மரபியல் வியாதியோ எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. எந்த மரபியல் வியாதியோ ஆண்டவரே, எங்கள் முன்னோர்களுக்கு இருந்த வியாதி சாபங்கள் எதுவும் எங்களை தொடாதுன்னு சொல்லுங்க. ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமையாக, எந்த பொல்லாப்பும் நேரிடாது, எந்த வாதியும் எங்களை அணுகாது. உடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம். பொல்லாப்பு எங்களுக்கு நேராதப்பா. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. விசுவாசித்து சொல்றவங்க எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். உன்னதர் மறைவுண்டு, நமக்கு வல்லவர் நிழலுண்டு. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீரின் கோட்டை, நீரின் அடைக்கலம் என்று சொல்லுவேன் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோம். பொல்லாப்பு நீராது. ஆமே, ஒரு வாதையும் அணுகாது. ஆமே, உற்சாகமாய் ஒவ்வொருவரும் சொல்லுவோம், உன்னதமானவரின் மறைவில் அப்பா, சர்வ வல்லவரின் நிழலில் நான் தங்குவேன் என்று சொல்லுங்க. நீரை என் அடைக்கலம், நீரை என் கோட்டை என்று சொல்லுவேன் என்று சொல்லுவோமே. ஆதியும் அந்தமும் ஆமே, அல்பாவும் மேகாவும் ஆமே, பரலோகில் அவர் நாமம் ஆமே, என் பரிகாரி ஆனாரே. ஒவ்வொருவரும் சொல்லுவோம், பரலோகில் அவர் நாமம் ஆமே, என் பரிகாரி ஆனாரே. ஆமே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியா என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுங்க. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீர் என்றென்றைக்கும் அநாதியாய் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அநாதி தேவன் நீர் எங்கள் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாய் இருப்பதாக என்று ஒவ்வொருவரும் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமே. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. இந்த ஆராதனை உம்முடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். நீங்க ஆவாது போடுங்க, ஓவாது